பசங்க ஏறி உட்காந்தா ஓப்பன் பண்ணிட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராயர் பாருங்க ஒரு பதில் இது வந்து ப்ரெஸ் பண்ணால் வந்து ஃபுல் வியூ ஓப்பன் ஆகும். கலர்லாம் பார்த்தீங்கன்னா 3 கலர் போட்டு கோஸ் லீக் இதில் ஆயில் ட்ரே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோல்டிங் ஆகாம 2 டோரை மடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது இப்போ கோல்டு கலர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் எல்லாமே 8 இன்ச்சு தான் போடுவாங்க. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறோம். மிஷினில் போனதுனால இது 3 ஃப்ளோர்லையும் ஒரு ஃப்ளோர்லையும் வேறு டிசைன் வேறு பேட்டர்னு வேறு கலரு வேறு ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள். கிச்சனில் பார்த்து இடம் வந்து ஃபேஸ் வந்து நிறைய வேணும். மிக்ஸி போட்டுருக்கோம் ஒரு பக்கம் ஹோம் போர்டு கொடுத்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எம்எம்ஏ மாடல் கிச்சன் பேசுகிறேன். ஓனர் தான் பேசுகிறேன். வீடு அண்ணா நகரில் பண்ணியிருக்கோம். சைட்டு 3 ஃப்ளோரில் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே பால் சீலிங் பண்ணியிருக்கோம், வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம், கபோர்டு பண்ணியிருக்கோம், லாஃப்ட் பண்ணியிருக்கோம், கிச்சன் பண்ணியிருக்கோம். இது 3 ஃப்ளோர்லேயும் ஒரு ஃப்ளோர்லேயும் வேறு டிசைன் வேறு பேட்டர்னு வேறு கலரு வேறு ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜ் தான் பண்ணுறோம். ஷீட்டு வந்து கிளாஸிக்கு அக்ரிலிக்கு இந்த மாதிரி போனால் தான் எக்ஸ்ட்ரா காசு. இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக வேறு எந்த சைட்டில் இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டோம். வீவர்ஸு இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்கோம். நம்ம வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாடல் கிச்சன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இங்கே வந்து சிங்க் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். உள்ள ஃப்ரேம் டைப் தான் போட்டு கொடுத்துருக்கோம். 2 லூவர் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். பக்கம் கீழே ஏர்ஸ்டைல் கிச்சன் கூட போட்டு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேண்டம் போட்டிருக்கோம். இது டபுள் 8 இன்ச் டேண்டம். இது டேண்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா சாப் க்ளோஸ் தான், இன்ச்சஸும் சாப் க்ளோஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வாங்கி போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கோ ஹேண்டில் தான் போட்டிருக்கோம். இன்ச்சஸும் எக்கோ தான் போகிறோம். எக்கோ ஸ்லீக் இதில் இடத்துல எது வேணாலும் போடலாம். ஒரு 20 kg வெயிட் வரைக்கும் தாங்கும். எவ்வளோ வேணாலும் நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம், லோட் பண்ணிக்கலாம். 20 kg வரைக்கும் தாங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்லரி கொடுத்துருக்கோம். கரண்ட் எல்லாமே நீங்கள் இதில் திக்ஸ் வச்சுக்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது கட்லரி. இது வந்து ஒரு பிளேன் கட்லரி. எதில் லோட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா பிளேட் வேணும்னா பிளேட் வச்சுக்கலாம், இல்லை பெரிய திங்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம். பிளேட் நம்ம போடல. பிளேட்டை வந்து வச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். 10 பிளேட் 5 பிளேட் தான் வைக்க முடியும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நல்லா வெயிட் லோட் தாங்கிறதுக்கோசம் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் பிளேட் ட்ரே. இது ஒரு ஆயில் ட்ரே போட்டிருக்கோம். இடத்துல ஆயில் ட்ரே பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரே உள்ள ஆயில் ட்ரே தான் போட்டிருக்கோம். எல்லாமே ஸ்டைனல் ஸ்டீல் தான். அது டேண்டம் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் உள்ள போகிறது வரும். இதில் வந்து டேண்டம் பாக்ஸ் வந்து வராது. இதில் இந்த இன்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான். கார்னர் ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கோசம் இந்த இன்ச்சஸ் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 700 rupees வரும். இந்த இன்ச்சஸ் மட்டுமே. ஆக்சுவலாக இது யாரும் போட மாட்டாங்க. ஃபுல் வியூ தரதுனால இது சாஃப்ட் க்ளோஸ் தான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா 260 வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஃபுல் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஃபேஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால இந்த 260 வந்து நம்ம இன்ச்சஸ் போடுறது. ஆக்சுவலாக இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இருந்துச்சு. ஓப்பன் வந்து ஷெல்ஃப் போட்டு நம்ம கவர் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பண்ணிட்டு ரோலிங் ஷட்டர் ஒன்று போட்டிருக்கோம். ஃபுல் வியூ ஓப்பன் ஆகும். உள்ளுக்குள்ள வந்து ஷெல்ஃப் நம்ம லூஸ் ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கோம். நம்ம எது வேணாலும் ஷெல்ஃபை எடுத்துக்கலாம், மறுபடியும் வந்து பண்ணிக்கலாம். இது கீழே இறக்கிவிட்டால் லாக் ஆகிடும். இங்கே ஒரு கபோர்டு ஒன்று பண்ணியிருக்கோம். கிச்சனில் பார்த்து இடம் வந்து ஃபேஸ் வந்து நிறைய வேணுட்டு இங்கே ஒரு ஷெல்ஃப் போட்டிருக்கோம். ஷெல்ஃப் போட்டு ஃபுல்லாக பாக்ஸ் டைப் தான் பண்ணியிருக்கோம். கீழே அது மாதிரி இது வந்து கீழே கிச்சன் செப்பரேட் ஓப்பன் தனியாக கொடுத்துருக்கோம், மேலே தனியாக கொடுத்துருக்கோம். பிளான்மெண்ட் எல்லாமே கிளாஸிக் தான் சார் போட்டிருக்கோம். கிளாஸிக் போட்டால் அடிஷனல் சார்ஜ் தான். நம்ம எஸ்எஃப்சி தான் வந்து ரேட்டு கொடுப்போம். கிளாஸிக்லாம் பார்த்து கிளாஸிக்கு என்எல் ஃபினிஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் சார் வரும். இதுலேயே மேட் இருக்குது, கிளாஸிக் இருக்குது, டச்சர் இருக்குது, என்எல் ஒரு ஃபினிஷ் இருக்குது. எல்லா ஃபினிஷுமே வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் சார் வரும். மேட் ஃபினிஷ் மட்டும்தான் வந்து நம்ம ரேட்டு கொடுக்குறது. உங்களோட விருப்பத்தை வச்சு தான் நாங்கள் வந்து கலர் புக்கு தரும்போது சொல்லுவோம். சொல்லிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிப்போம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரேம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஃப்ரேம் டைப்னா இங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 600 rupees பண்ணுறோம் பெர் பீட்டு. எல்லாம் வாட்டர் போட்டு தான் 15 வருஷம் வாரண்டி தரும். எல்லாமே வாட்டர் போட்டு தான். பாக்ஸ் போட்டு உள்ளுக்குள்ளே இன்னர் ஷெல்ஃப் போட்டு கொடுத்து அவுட்டர் கலர் போட்டு கொடுத்தனால இந்த பாக்ஸ் டைப் இது 1200 பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி போடுன்னு பயப்படாதீங்க. தண்ணிலாம் வந்து பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ச்சுரி சரன் போட்டு தான் போகிறோம். 15 வருஷம் வாரண்டி தரோம். எல்லாம் மிஷின் ஃபினிஷிங் தான். கையில் எதுவுமே பண்ணலை. நம்ம எல்லாம் மிஷினில் தான் பண்ணுறோம். இந்த இன்ச்சஸ்லாம் துரு பிடிக்காது. எதுவும் இந்த ஹேண்டில் எல்லாமே பியூர் எஸ்எஸ் தான் இருக்கும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காத தான் போட்டிருக்கோம் நாங்கள். இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது எவ்வளோ நாள் நம்ம டம்ப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே லாஃப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் பாருங்க. எல்லாமே கலர் பார்த்தீங்கன்னா கலர் எல்லாம் ஒரே சேம் கலர் தான் போட்டிருக்கோம். எஸ்எஸ் ஹேண்டில் தான் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். ஃபுல் லாஃப்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. லாஃப்ட் பிரைஸ் வந்து நம்ம ஃப்ரேம் ரேட் தான் சார். எல்லாமே 600 rupees தான். ஆக்சுவலாக இது கிச்சன் பக்கத்தில் வந்து ஒரு வாஷ் ஏரியா உள்ள வந்து பாக்ஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். வாஷ் ஏரியா எதுவாக இருந்தாலும் நம்ம
அந்த திங்ஸ் வந்து லோட் பண்ணுறதுனால கீழே வந்து ஒரு ஷெல்ஃப் வச்சு கொடுத்து போட்டு வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு லோவர் வென்டிலேஷனும் கொடுத்துருக்கோம் பாருங்க. கீழே எல்லா மிஷினில் போனதுனால 15 வருஷம் வாரண்டி தரும் சார். அதுக்குள்ளே என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபோன் கால் பண்ண வேண்டிய வந்து ரீப்ளே பண்ணி தருவோம் சார். என்ன ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. ஆயிடுச்சுனாலும் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா வந்து ரீப்ளே பண்ணி தருவோம். சர்வீஸ் வந்து 6 மந்த் வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சார். அது வந்து காஸ்ட் பண்ண தேவை. வர லேபர் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணிப்போம். நான் பண்ணிப்போம். 15 வருஷம் வந்து வாரண்டி மட்டும் தரோம் சார். எங்கள் லெட்டர் பால் நாங்கள் வந்து 15 வருஷம் வாரண்டியில் வந்து நான் போட்டு தரோம். வாங்க ஒரு பூஜை பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம். சிஎன்சி டிசைன் போட்டு பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைலாண்டில் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கும். இது இப்போ கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோல்டிங் ஆகிற மாதிரி 2 டோராக மடிகிற மாதிரி இந்த இடத்துல ஃபேஸ் இல்லாததுனால டபுளாக கொடுத்துருக்கோம். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே டோர் இருந்தால் பெருசாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். சேம் ரெண்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். கீழே ஒரு ட்ராவர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபோல்டிங் ஆகிற மாதிரி ஃப்ரேம் கப்போர்டு தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே இன்ச்சஸ் எல்லாம் சாஃப்ட் க்ளோஸ் தான் போட்டிருக்கோம். எல்லாம் கிரைனைட் பாருங்கள். தண்ணி பட்டா கூட ஒன்றா ஆகாது. ரெட் மார்பிள் போட்டிருக்காங்க. அதுக்கு மேட்சிங் தான் அவுட்டர் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து மேட் ஃபினிஷ் சிஎன்டி டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார் மேடம் கேட்டாங்க. மேடம் கேட்டதுனால வந்து இந்த மாதிரி போட்டுருக்கோம். சுற்றி போட்டுருக்கோம். ஒரு பக்கம் ஓம் போட்டு கொடுத்துருக்கோம். இதுலேயே நம்ம 100 டிசைன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மேடம் கேட்டதுனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஹாலில் வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டிவி யூனிட் வந்து அதெல்லாம் கிளாஸ் போட்டிருக்கோம். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். உள்ளுக்குள்ளே நம்ம ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். எல்லாம் ஓப்பன் டைப் பாக்ஸ் தான். இது டோர் போடல, கிளாஸில் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான். மேலே அவுட்டில் வரது டோருக்கு பதில் இது வந்து ப்ரெஸ் பண்ணால் வந்து ஓப்பன் ஆகும். மேக்னெட் கேட்சின்னு வாங்குது. ஆக்சுவலாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லாக் பண்ணுறது தான். மறுபடியும் நம்ம லாக் பண்ணால் லாக் ஆகிடும். கீழே ஃபுல்லாக ஓப்பன் தான் கொடுத்துருக்கோம். இங்கே ட்ராயர் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து ஃபோல்டிங் கீழே போய் நின்றோம். ஸ்டாப் ஆகி நின்றோம். இது வந்து ஒயிட் கலரில் கீழே கொடுத்துருக்கோம். மேலே வந்து கலரில் காம்பினேஷனுக்கு இங்கே வந்து மேலே வந்து டார்க் கலர் கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். டிவிக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துருக்கோம் பாருங்க. டிவி வந்து பிளாக்னால பேக்ரவுண்ட் வந்து அது மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாக ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஓப்பனில் இது பண்ணுறதுக்கோசம் டிவைடர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் பாருங்க. இது ஷோகேஷ் எதனா பொம்மை டாய்ஸ் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்டோர் பிளான்ஸ்லாம் வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதனால தான் ஓப்பனாக இருக்குது பாருங்க. இது வந்து ஹாலில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம். கிச்சன் வந்து இன்னர் வந்து தெரியக்கூடாது. ஹாலில் வைக்க கிச்சனில் வைக்கலாம். அவுட்டரில் திங்ஸ் தெரிஞ்சுக்கோசம் இல்லை இந்த மாதிரி வந்து டிவி டாண்டை வைக்கலாம். நிறைய படிக்கட்டாண்டை பார்த்தீங்கன்னா படிக்கட்டாண்டை வைக்கிறதா வைக்கலாம். அது நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் உங்களுக்கு பார்க்குறேன் அனுப்புகிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாஸ் வச்சு இந்த டிவைடர் வந்து கிளாஸ் வச்சு பண்ணலாம். ஓப்பனாகவும் பண்ணலாம். இல்லை இதை விட டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் ஓப்பனாக பண்ணலாம் சார். எல்லா ப்ரைஸுமே 1200 சார். வாட்டர் போகிறதுனால 1200. பாக்ஸ் டைப் பண்ணுறோம். ஃப்ரேம் டைப் வந்து 600 தான் பண்ணுறோம். டிவைடர் வந்து 900 பண்ணியிருக்கோம் சார். இது வால் ஃபுல்லாக ஃபிக்ஸட் பண்ணி தான் சார் பண்ணியிருக்கோம். அது லைஃபுக்கும் ஒன்றும் ஆகாது. பசங்க ஏறி உட்காந்தா கூட ஒன்றும் ஆகாது. இந்த பாருங்க நானே ஏறி உட்கார பாருங்க ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு வெயிட் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஷிங்க் ஏரியா. இந்த கலர் மேட்சிங் கோசம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் பக்கத்தில் இங்கே போட்டு இங்கே உள்ள ஷெல்ஃப் போட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இது ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு கபோர்டு வந்து 8 அடி கபோர்டு பண்ணியிருக்கோம் பாருங்க. இது ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம் அட்டாச் பண்ணி. இது ஸ்ட்ரென்த் கோசம் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே உருவாத கோசம். பின்னாடி வந்து நாங்கள் ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்டியிருக்கோம். லைஃபுக்கு இருக்கும் ஒன்றும் ஆகாது. இதில் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ட்ராயர் கொடுத்துருக்கோம். ட்ராயரில் திங்ஸுக்கு லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே கொஞ்சம் பெரிய ட்ராயர் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுலேயும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். இது வந்தாலும் இந்த கபோர்ட்ஸை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐ கிளாஸி தான் போட்டிருக்கோம் பாருங்க. இதை சென்டர் மிஷினில் தான் பண்ண முடியும். நம்ம கையில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது வந்து லைஃப் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இல்லாமல் இது ஒரு கபோர்டு இது ஒரு கபோர்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க இந்த வாட்டரில் வந்து ஆங்கர் ஆட் போட்டிருக்கோம். உள்ள ஒரு ட்ராயர் பெரிய ட்ராயர் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க. பெரிய ட்ராயர் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ட்ராயர் பாருங்க. லாக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூரோப்பா லாக்கு எக்கோ லாக் தான் போடுவோம். லாக்லாம் துரு பிடிக்காது. ஒன்றுமே ஆகாது. லைஃப் இருக்கும். கீழே ஷெல்ஃப் போடணும். ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. எல்லாமே ரிவர்வல் ஷெல்ஃப் தான். இது எல்லாமே வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1200 தான் பண்ணுறோம். கிளாசிக் மட்டும் தான் போட்டால் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே 1200 தான். நம்ம எல்லாமே வாட்டருக்கு தான் போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டபுள் கலர் சென்ட்ரா ஒரு கலர் மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டாக இந்த கபோர்டு பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறது. மேலே வந்து 600 ருபீஸ் தான். ஃப்ரேம் தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரேம் டைப் தான் மேலே பண்ணியிருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூம். இங்கே ஒரு பாருங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து 1 அடிக்கு பண்ணியிருக்கோம். ஃபுல் மிரர் போட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கீழே வர வரைக்கும் போட்டிருக்கோம். அது கீழே வந்து அதுக்கு ஆப்போசிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக திங்ஸ் வந்து இங்கே லோட் பண்ணிக்கலாம். மேலே வந்து லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாம் ஸ்லைடிங் டோர் தான் போட்டிருக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தரலாம் பொறுமையாக தான் போய் க்ளோஸ்ட் ஆகும். கலர்லாம் பார்த்தீங்கன்னா 3 கலர் போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜே கிடையாது. எல்லாம் ஒரே கலர் இது தான். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறோம். மிஷினில் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃபினிஷிங்கோட நம்ம பண்ணுறோம் பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லா பேக்கரியும் சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுறவங்களாம் பண்ணுவாங்க. நான் எதுக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 1200 பாக்ஸ் டைப் ஃப்ரேம் டைப் 600 600 லாஃப்ட் எல்லாமே ஃப்ரேம் டைப் தான் பண்ணியிருக்கோம் பாருங்க. எல்லாமே ஃப்ரேம் தான் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் போட்டிருக்கோம். எல்லாமே 8 இன்ச் தான் போடுவாங்க. 8 இன்ச் 6 இன்ச். இது வந்து பிராஸ் கோட்டிங்வாங்க. இது வந்து கோட்டிங்
கோட்டிங்கில் வரும். ஸ்லைடிங் டோர் ஹேண்டில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் போகிறது வந்து மற்றவங்க வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 டோர் ஓடுற சேனல். ஒரு டோர் 3 அடி இருக்கும். இந்த ஸ்லைடிங் டோருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம சார்ஜ் பண்ணுறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அது பண்ணுறோம். இன்க்ளூடிங் இதில் சேர்த்து தான் வந்துடும். 1200 வந்துடும் உங்களுக்கு. அது ஸ்லைடிங் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் வாங்குவாங்க. நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நான் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பார்டர்லாம் இதெல்லாம் செப்பரேட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கேட்பாங்க. 50 rupees 100 rupees வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. நம்ம வந்து எதுக்குமே காஸ்ட் கிடையாது. இந்த ஹேண்டிலும் சரி, இந்த மாதிரி போடுறதும் சரி, எதுக்குமே காஸ்ட் கிடையாது. 1200 உள்ளே இல்லை முடிஞ்சிடும். இந்த கபோர்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஃப்ரேம் கபோர்டு தான். எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணி தான் போட்டிருக்கோம். 600 rupees தான் நம்ம ரேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3வது பெட்ரூமு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரில் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம டைல் போடுற கலர் மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். அதே மாதிரி தான் 8 அடி கபோர்டு பண்ணியிருக்கோம். கபோர்டு எல்லாம் உள்ள ஃபுல்லாகவே செல்ஃப் வச்சு கொடுத்துருவோம். ஆங்கர் அடி இந்த இடத்துல போடல நம்ம. அதே மாதிரி லெஃப்ட் ரீ பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் அது மாதிரி தான் இருக்கும். லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் தான் இருக்கும். எல்லா லாஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லா லாஃப்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு 100 rupees வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் பண்ணுற ஸ்கொயர் ஃபீட்டில் 100 rupees வந்து எக்ஸ்ட்ரா வரும். இந்த லேமினேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரதுனால 100 rupees வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறோம். இல்லைனா வந்து இதே மேட் போட்டிங்கன்னா 1200 தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறோம். இது டெக்ஸ்சர் ஃபினிஷ்னால அந்த மாதிரி சொல்கிறோம். இது ஒரு ஷூ ஷேண்டு. ஷூ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 5 ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். 5 டிவைட் வச்சுக்கலாம். எதுனாலும் வந்து வச்சுக்கலாம். அந்த இடத்துல எல்லாமே 1200 தான். எல்லாமே வாட்டர் போய் தான் போகிறோம். அதனால் 1200 தான் நம்ம பண்ணுறோம். இது வென்டிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைட் போகிறதுக்கு வென்டிலேஷன் இருக்குது. மாடல் ஒரு 10க்கு 10 சைஸ்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் மேக்ஸிமம் ஒரு வாரம். ஃபுல் வீடு பண்ணணும்னா வாட்டர் போய் எல்லாத்துலேயும் பண்ணணும். நிறைய பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். 15 நாள் 20 நாள் 15 நாள் மேக்ஸிமம் ஆகும். தமிழ்நாடு ஃபுல்லாக டோட்டல் எல்லா ஏரியாவும் பண்ணி தரோம். என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா, அதாவது வெளியே ஊர்லாம் போனால் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு, அதுக்கு வந்து என்ன காஸ்ட்டோ அது எக்ஸ்ட்ரா நாங்களே சொல்லிவிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுவோம். நம்ம அந்த ஸ்லைடிங் டோர்லாம் சொன்னல, ஸ்லைடிங் டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஆஃபர் தான். அக்சரிஸ் எல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் ஃப்ளோர் பண்ணதுனால அக்சரிஸ்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் போட்டிருக்கோம். பாத்ரூமில் எல்லா பாக்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் போட்டிருக்கோம். 4 பாத்ரூம் போட்டிருக்கோம். 4 பாத்ரூம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் போட்டிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.